ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நடந்த பிரச்சனையினால ஹீரோயின் வந்துட்டு அவ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட தாத்தா என்ன பண்றாருன்னா, கட்டாயப்படுத்தி ஹீரோயினை வந்து அவளோட அங்கிளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினும் பிடிக்காத விதமா தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களோட 2 பேரோட லைஃப்ல லவ் எப்படி வருது அப்படின்றதுதான் கதை. சோ இப்ப வாங்க இன்னைக்கான மூவிக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவளோட பேரு தான் ஷென்ஷி. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவ வந்துட்டு அப்ராட்ல படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் ஊருக்கு வரா. வந்த போதே வந்து பார்த்தா அவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவளோட கசினும் கூட. இவளோட பேரு வந்து ஜெனி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணங்காரன் தான் இவன். இவனோட பேரு வந்து ஜானி. இவன் வந்துட்டு வந்த உடனே வேக வேகமா வந்து ஹீரோயினுக்கு கொடைலாம் பிடிக்கிறான். டே, மழையும் பெய்யல வெயிலும் அடிக்கல, எதுக்குடா கொடை பிடிக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இல்ல இல்ல, வெயில் வர மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் கொடை பிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து மனசுல என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை தாதா இவனை தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறா. ஏன்னா பையன் வேற பாக்கிறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. உள்ள போய் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்த்தா ஜானி செம்மையா ஹீரோயின் கிட்ட கடலை மேல கடலை போட்டுக்கிட்டே இருக்கான். இவளுக்கும் வந்துட்டு அவனை பிடிச்சிருக்குன்றதுனால இவளும் சந்தோஷமா தான் கதை பேசிக்கிட்டு இருக்கா. நடுவுல ஜானி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட அண்ணன் இன்னமும் இருந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்னோட அங்கிள் வயசு இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்பதான் அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது. அவங்க அண்ணன் வந்து ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாரு போல. அத அவ யோசித்த உடனே அப்படியே அவளுக்கு தலையெல்லாம் சுத்தி மயக்கம் அடிச்சு விழ போகிறா. ஆனா அப்ப வந்துட்டு ஹீரோயினை கீழே விழ விடாம ஒரு கை வந்து தாங்கி பிடிக்குது. இது வேற யாருமே கிடையாது, இவர் தான் நம்மளோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஷென்ஷை. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஜெனி, அவளோட அங்கிள் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து தாங்கி ஹீரோயினை பொடிச்ச உடனே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு, ஆனா இவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா ஜெனி. இது என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம நம்மளோட தூரத்து சொந்தம் தான் இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. மறுநாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஜானி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ வந்துட்டு திருட்டுத்தனமா மாடியில நின்னு பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஜெனி அப்பதான் வெளியில வரா. என்னடி காலங்காத்தால இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஓ, என் அண்ணங்காரனை நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அவர் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப டேலண்டட் தான், அதனால நானு சும்மா அவரை பார்த்தேன், மத்தபடி சைட் எல்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்றா. நைட் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. பூவை வச்சுக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பேச்சு போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப டக்குன்னு எதிர்பார்க்காத நேரமா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறானா. அவ்வளவுதான், அவ பயந்து போய் அந்த பூவையே கீழே போட்டுடுறா. சாரி அங்கிள், தூக்கம் வரல, அதனாலதான் நான் சும்மா இங்க நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, தூக்கம் வரலன்னா இந்த ஆப்பிள சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஆப்பிள கையில கொடுத்துட்டு போயிடுறான். மறுபடியும் இவளுக்கு வந்து சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஞாபகம் வருது. சேச்சே, அது வந்துட்டு நம்மளோட கனவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்து தாத்தா வீட்டுக்கே போறா. பார்த்தா தாத்தாக்கு சின்னதா தலையில அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் சின்னதா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, நீயும் வந்து யோசித்து சொல்றேன்னு நீ சொல்றியே தவிர கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேச மாட்ற. எனக்கும் வயசாகுது, இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்க 2 பேரும் என்னால பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட கசின் பிரதர். இவங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்லாததால தாத்தா தான் எல்லாமே பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து இவங்களாலையும் தாத்தாவை எதிர்த்து பேச முடியல. நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் வந்து செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாத்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டாரு போல ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்டயே சொல்றாரு. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயோ, இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு தாத்தான்னு. வெளியில போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வரதட்சணையா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வந்து எங்க கம்பெனியோட ஷேர்ல 20% வந்து ஹீரோயின் பேர்ல எழுதி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரே குழப்பம். அதெல்லாம் இருக்கட்டும், இவரு எதுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா மனசுக்குள்ள. ஹீரோ நம்ம வீட்டுக்கு முறையா வந்திருக்காமா, நீ போய் கார்டன் எல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி தாத்தா அனுப்புறாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, சரி எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாத்துலயும் ஓகே தான். ஆனா எதுக்காக ஜானி வரல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜானி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஜானியா? அவன் தானே மாப்பிள்ள, அப்ப அவன் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், மாப்பிள்ள ஜானி கிடையாது, நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கா செம ஷாக்கு. அதுல இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளோட ஃபேஸ்ல கையை வச்சுட்டு, உனக்கு வந்து கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அங்க மாப்பிள்ளையா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு வேற டைலாக் சொல்றானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தாத்தா சொல்றதுதான் எல்லாமே, தாத்தாக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு 10 வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எதுவுமே சிங்க் ஆகவே மாட்டுது. 2 பேருமே வந்து பயங்கரமான ஒரு ஜெனரேஷன் கேப்ல சிக்கி தவிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமா வந்துட்டு நைட்டு பயத்துல இருக்கா. ஐயோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! பயங்கரமா நர்வஸா இருக்கே! சரி பேசாம வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ரூம்க்கு வர்றதுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் தூங்கிட்டா அப்படின்ற விஷயமே. அவனுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அவள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள தூங்க விட்டுர்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போதுதான், ஐயையோ! நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆமா, எங்க அவன் பக்கத்துல காணுமே அப்படின்னு சொல்லி யோசித்து பாக்குறா. அப்பன்னா நைட்டு நம்ம தூங்கிட்டோம்னு சொல்லி செம கோவத்துல இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கொஞ்சம் அவளுக்கு பயமா இருக்கு. நேரா வந்து ஹீரோவ பாக்கறதுக்காக போறா. போன உடனேயே வந்து, "நேத்து நைட்டு ரொம்ப டயர்டா இருந்தேன். நான் தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்றா. அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரின்னு சைலண்டா இருக்கான். "கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட போலாம், வரீங்களா அங்கிள்?" அப்படின்னு கேட்கும்போது, "அடியே என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. இன்னமும் நீ என்ன அங்கிள்ன்னு தான் கூப்பிட போறியா?" அப்படின்னு கேட்கிறான். "எனக்கு கொஞ்சமா டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஜெனிய கூட்டிட்டு போயிட்டு, "இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தங்கணும். அது எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி குடு" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஜெனியும் தயங்கிக்கிட்டே போய் ஹீரோ கிட்ட, "இன்னைக்கு நைட்டு நான் ஆன்ட்டிய கூட்டிட்டு போய் என் கூட தூங்க வச்சுக்கிறேன் ப்ளீஸ்" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பா, அம்மா காண்டாயிடுறாங்க. இப்பதாம்மா அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "எல்லா நாளும் நைட்டு ஒண்ணா தானே இருக்க போறாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் கேட்டேன். எனக்கு ஆசையா இருக்கு. அவ இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கா. அவ கூட தங்கணும்னு எனக்கும் ஒரு நாள் ஆசை இருக்காதா?" அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேற வழியே இல்லாம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். "அடே நேத்து நைட் அந்த புள்ளைய என்னடா பண்ண? பயந்து அவ ஜெனி கூடயே போய் தூங்குறதுக்கு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் செம்மையா ஹீரோ ஓட்டுறாங்க. எங்க நான் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவ குப்பரப்படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவ பாட்டுன்னு உட்காந்து தட்டை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இவனுக்கே ஆச்சரியமாயிடுது. "அடியே ஏன்டி நிமிர்ந்து கூட பார்க்க மாட்ற? அந்த அளவு அந்த ஃபுட் ரொம்ப நல்லாவா இருக்கு?" அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் காண்டம் ஆயிடுறான். "இதாத கவலைப்படாத. இதையும் சாப்பிடு, என்னதையும் சாப்பிடு. இன்னும் வந்து பழைய சோறெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அது வேணாலும் எடுத்து தரேன். அதையும் சாப்பிடு. உனக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவளோட கிண்ணத்துல வச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா ஒரு வழியா ஹீரோ கிட்ட சொல்லிடுறா, "எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? நான் வந்துட்டு ஒரே பெட்ல இன்னொருத்தவங்க கூட தூங்கி எனக்கு பழக்கமே இல்ல. அதனால எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப வந்து இத டைரக்ட்டா என்கிட்டயே சொன்ன பாத்தியா? அது வரைக்கும் சந்தோஷம். நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ. எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ரிலாக்ஸா இரு. அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மனசுக்குள்ள இப்பதான் யோசிக்கிறா, பரவாயில்லையே இவன் நம்ம மேல அப்ப கோவப்படலையா அப்படின்னு. ஹீரோயினும் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறா. ஆக்சுவலா இந்த கார்ட்டூன் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அதுல வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு ஸ்டோரி புக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவளோட மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, "நான் லீவ்ல போக போறேம்மா. அதனால எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறேன். எனக்கு இன்னும் 1 மாசத்துல குழந்தை பொறக்க போகுது. அந்த ட்ரீட்டுக்கு நீ கண்டிப்பா வரணும்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளுமே "கண்டிப்பா வரேன் மேடம்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் வந்துட்டு உன்னோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். என்னைக்குன்னா உனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல போய் தங்கிக்கோ. இது உன்னோட கசின் பிரதர்க்காக தான் நான் வாங்குனேன். அவன் அங்க தங்குறதே இல்லம்மா. அவன் வந்துட்டு என் கூடயே இருக்கான். அதனால அந்த இடமும் பூட்டியே இருக்கு. நீ எப்போ உனக்கு வேணுமோ அத யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சாவிய குடுத்திருப்பாரு. எப்படியாவது வேலை இருக்கு, ஓவர் டைம் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு நம்ம இந்த இடத்துல தங்கி நாள கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறா ஹீரோயின்.
ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு வாரமா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போறதே கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்லயே வந்து தங்கிடுறா. நான் நைட் ஷிஃப்ட் செய்றேன், ஓவர் டியூட்டி செய்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இங்கேயே தான் அவ தனியா தங்கியிருக்கா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவ வந்து டோட்டலாவே நம்மள அவாய்ட் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்ப நடுவுல வந்துட்டு வீக்கெண்ட்ல என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட பார்க்கணுன்றதுக்காக ஜாலியா ஃப்ரெண்டோட வீட்ல வந்து பயங்கரமா வண்டியெல்லாம் ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க 2 பேரும். எந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் படபடப்பாயிடுது. உடனே வந்து ஹீரோ என்ன சொல்றான்னா, அவனோட செக்ரட்டரிய விட்டு இந்த வண்டிய எடுத்துட்டு போயிட்டு குடோன்ல போட்டுடுங்க. நான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறேன் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து இவங்கள கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறான். நேரா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தனியா கேக்குறான். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக வீட்டுக்கே வர்றது இல்ல? இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு வாரம் தான் நானு வேலை அதிகமா இருந்ததுன்னு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ எதையோ சொல்லி மழுப்புறா. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீ இங்கதான் தங்கணும். நீ தனியாலாம் தங்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது டோட்டலா நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறமா இவனே வந்துட்டு அவ பயப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னா, அவகிட்ட போயிட்டு இது பார், நீ என்ன வந்துட்டு டைம் வேணும்னு கேட்டது பிரச்சனை கிடையாது. ஆனா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனா, டோட்டலா நம்மளோட லைஃபே நம்ம 2 பேருக்கும் டயர்ட் ஆயிடும். அதுக்காக தான் எனக்கு பயமா இருக்கு. சோ நீ என் கண் எதிர்க்கே இரு. உனக்கு தேவையான டைம நீ எடுத்துக்கோ. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணலாம் விரும்பல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனா மறுநாளும் போயிட்டு என்ன பண்றா ஹீரோ கிட்ட அப்படின்னு பார்த்தா, நான் நைட்டு டின்னருக்கு என் ஃப்ரெண்டு கூட வெளியில போறேன். இன்னும் ஒரே மாசத்துல வந்து அவ அப்ராட் போக போறா. அதனால இன்னைக்கு நைட்டு அவ கூட டின்னர் போயிட்டு கண்டிப்பா சத்தியமா இங்க தான் வருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மனசு இல்லாம சரி போயிட்டு வா அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்பதான் நமக்கு ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கமலி. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயோ நின்னு எவனையோ பார்த்து சைட் அடிச்சிட்டு நான் என்னோட கனவு கண்ணனையே கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் வா எப்படியாவது இன்னைக்கு இவனோட கான்டாக்ட் நம்பரை வாங்குறோம் இல்ல அட்ரஸே கூட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே எங்கடி நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஐயையோ என் புருஷன் இவன் என் புருஷனாச்சே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்றா. அதுக்கேத்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரையும் அவள பேசவே விடாம எப்படியாவது நம்பர் வாங்கி ஆகணும்டி தயவு செஞ்சு வா இப்பவே வா அப்படின்னு சொல்லிட்டு இவள இழுத்துட்டு அங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்கள நோக்கி நடந்து வரா. ஓ மை காட் நான் தான் அவன் அழகுல மயங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அவனுமே என் அழகுல மயங்கிட்டான் போல பாரேன் நம்மள பாக்குறதுக்காக என் நம்பர் வாங்குறதுக்காக தான் இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பயங்கரமா கதை விட்டுட்டு இருக்கா. அவன் நேரா நார்மலா வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல இனிமே தான் சாப்பிட போக போறீங்களா? நாங்களும் இப்பதான் டின்னருக்காக உள்ள போறோம். வரீங்களா எங்க கூட? அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே இவளும் தாராளமா வரேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறா ஃப்ரெண்டுக்காரி. வா டார்லிங் அப்படின்னு சொல்லி கைய நீட்டுறானா, அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. என்னது இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இவன் தான் உன் புருஷனா? அடி பாவி சொல்லவே இல்லையேடின்னு மனசுக்குள்ள அப்படியே ஹீரோயினை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லி அவளும் மனசுக்குள்ளேயே சொல்றா. ஹீரோவுமே பார்த்தா அவனோட பார்ட்னர் கூட தான் வந்திருக்கான். பார்ட்னரும் உன்னோட ஒய்ஃபாடா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட வரும்போது நானே உனக்கு கை கொடுக்குறேன் அதுவே உனக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை கொடுக்க விடாம பண்ணிடுறான். டேய் இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சுரா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான். ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ஒயின் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். இது மட்டும் கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு கொடுக்குறான். சரி எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் வருது. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போறான். அந்த கேப்லயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு வந்துட்டு பெரிய கிளாஸ்ல ஊத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃப்ரெண்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பார்ட்னரும் சொல்றான் வேண்டாம் உங்களுக்கு எதுனா அதிகமாயிட போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப மைல்டா இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கா. அடேய் கொஞ்ச நேரம் தானேடா பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, டேய் என்னெல்லாம் கேட்காத இது பார் அவளோட ஃப்ரெண்டு கூட அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. நாங்க 2 பேருமே எவ்வளவு சொன்னோம். அவ கேட்கவே இல்ல. அவ பாட்டு பெரிய கப்பை எடுத்து வச்சு ஊத்தி குடிச்சுட்டே இருந்துட்டா அப்படின்னு சொல்றான். நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். நான் எழுந்து நிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறேன்ற பேர்ல விழுந்து வர்றா. ஏதோ ஹீரோ இருக்கவே தாங்கி புடிச்சுக்கிறா. அவ்வளவுதான் 2 பேருமே வந்து ரொமான்டிக்கா லுக் விடும்போது ஃப்ரெண்டுக்காரி சான்ஸே இல்ல செம போஸா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டோ மேல போட்டோ எடுத்து வைக்கிறா.
அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இவ வந்துட்டு ஃபுல் போதையில யார் நீ? உன்னை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. நீ எதுக்குடா என் கூட கார்ல வரேன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோவாலையும் அவளுக்கு பதில் சொல்லவே முடியல. அவ செம்ம போதையில இருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்பவும் வந்து என்ன சொல்றான்னா, "இத பார் எங்க அண்ணன் வேணா என்னை விட்டுட்டு போயிருக்கலாம். இப்ப எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான். அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவான்னே தெரியல. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை எப்ப பாரு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான்." அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு அவள எப்படியோ சமாதானப்படுத்தி, "சரிம்மா நீ தூங்கு" அப்படின்னு சொல்லி படுக்க வச்சா, இவ என்ன பண்றான்னா, "உன்னை பார்க்கறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கியே" அப்படின்னு சொல்லி கிஸ் குடுக்க தான் போறா அப்படின்னு நினைக்கிறா ஹீரோ. ஆனா இவ என்ன பண்றான்னா, ஜோம்பி மாதிரி கழுத்த பிடிச்சு கழிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின கிஸ் பண்றான். ஆனா இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் தெரியுது, ஹீரோயின் மறுநாள் காலையில கனவுல இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அலறி அடிச்சு எழுந்துக்கிறா. ஐயோ நல்ல வேளை கனவா, நான் கூட உண்மைதானோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ரெடியாகி கீழ போய் பார்த்தா, ஹீரோ வந்து ரொம்ப ஆசையா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலா நைட்டு நடந்த எல்லாமே வந்து உண்மைதான், கனவு கிடையாது. அவன் நம்ம ஒய்ஃப் நம்மள ஏத்துக்கிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவ வந்துட்டு, "நேத்து எப்படி நான் வந்தேன் இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செம்ம ஷாக் ஆயிடுறான். "என்ன நீ கேட்கிற? உனக்கு நேத்து நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். "இல்லையே, நீங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து எழுந்து போயிடுறான். என்ன இவன் எதுக்கு கோச்சுக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. நேரா ஃப்ரெண்ட பாக்கறதுக்காக ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் வந்து சொல்றா, என்னென்னலாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஹீரோவையும் போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து கு. இவன் வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னா, ஹீரோவோட பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட தான் வந்து வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேருமே வந்துட்டு ஒருத்தன ஒருத்தன் தாக்கிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குள்ள ஏதோ டெர்ம்ஸ் சரியில்ல போல. அப்ப இவன் வந்து கு என்ன பண்றான்னா, ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நான் அர்ஜென்ட்டா இப்ப கிளம்பணும்" அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நேரா இவன் வந்து ஹீரோயின் கிட்டயே போயிடுறான். இவன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல. இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இவன் வந்துட்டு ஹீரோயின இப்ப எப்படியாவது பேட்சப் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ட்ரை பண்ண வந்திருக்கான். அதுக்கு தான் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, "நம்ம 2 பேருமே வந்துட்டு எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம். எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த மாதிரி தொல்ல பண்ற?" அப்படின்னும்போது, "என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு காதுல பூ சுத்த பார்க்குற? என்கிட்ட இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும். இந்த ரிங் எல்லாம் வந்து ரூ. 3 பிளாட்ஃபார்ம்லயே கிடைக்கும். அத போட்டுட்டு வந்து என்கிட்ட சீன் போடுறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின், "இல்ல உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவோட பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, "அண்ணி இங்க இருந்து வாங்க போலாம். அண்ணா உங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு" அப்படின்னு சொல்றான். "என்னது அண்ணியா? அப்ப உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கு கேட்கும்போது, "ஏன்டா கல்யாணமே ஆகல அப்படின்னா நான் எதுக்குடா இவள அண்ணின்னு சொல்லணும்? என் அண்ணனை தான் அவ கல்யாணம் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்றான். உடனே கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவோட பார்ட்னர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டான் போல. ஹீரோ இன்னமும் தூங்காம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள வரும்போது என்ன சொல்லுவானோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் வரா. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம, "ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் காலையில எழுந்து போய் பார்த்தா வேலைக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா, "இந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு, நைட்டு வர லேட் ஆகும், உங்களை சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, "இல்ல நானுமே வந்துட்டு என்னோட ஆபீஸ் டின்னருக்கு போறேன், நானும் வர லேட் ஆகும், அவர் வந்தாருன்னா அதை சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் அந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி கூப்பிட்டாங்க இல்லையா டின்னருக்கு, அந்த டின்னரை தான் ஹீரோயின் சொல்லியிருக்கா. அங்க வந்து ஆபீஸ்ல எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நிறைய குடிக்க கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு பார்த்தா அவங்களோட ரூம்குள்ள நுழையாம வேற ஒரு ரூம்ல நுழைஞ்சிடறா. அந்த ரூம்ல பார்த்தா கு, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க இவள வந்துட்டு வெளியில போக விடாம எல்லாரும் சேர்ந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப கு வந்துட்டு என்ன சொல்றானா, "டேய் டேய் வேண்டாம்டா, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, இவள விட்டுடலாம், இவ என்னோட எக்ஸ்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், "சரி ரொம்ப தேங்க்ஸ், நானும் இங்க வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றா. "அது எப்படி அப்படியே விட்டுறது? இந்த ரூம்க்கு நீ தப்பா வந்தது தப்பு தானே, அதனால அதுக்காகவாவது நீ பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்றான். "சரி என்ன சொல்லி தொலை" அப்படின்னு கேட்கும் போது, "இந்த ஒயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இருந்தாலும் சரி இந்த ஒயினை நீ ஒரே கல்ப்ல முடிச்சிட்டீங்கன்னா நீ இங்க இருந்து போயிடலாம், நாங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வாங்கி மொத்தத்தையும் ஒரே கல்ப்புல குடிச்சு முடிச்சிடுறா. இப்போ போலாம்ல நானு அப்படின்னு கேக்குறா. அப்பவும் ஹீரோயின விடாம துரத்திக்கிட்டே வரான். இது பாரு, நீ என்ன பிரேக்கப் பண்ணிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நீ என் கூட இருந்ததே இல்ல. என் கூட இன்னைக்கு ஒரு நாள் நீ நைட்டு இருந்துட்டேன்னா நான் உன்னை விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோவும் மீட்டிங்க அந்த கிளப்புக்கு தான் வந்திருக்கான் போல. பொழந்து எடுத்துறான் அவனை. ஆனா ஹீரோயினுக்கு தான் பயங்கரமா போதை ஏறிடுது. ரொம்ப அதிகமா குடிச்சிட்டா இல்லையா, அதனால அவளுக்கு நடக்க கூட முடியல. ஆனா ஹீரோ கிட்ட புலம்புறா. நான் உண்மையாவே அங்க இருப்பான்னு நினைச்செல்லாம் போல. எனக்கு அவன் அங்க இருக்கான்னு தெரியாது. என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத. அவன் எனக்கு ஆல்ரெடி துரோகம் பண்ணிட்டான். அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும். நான் உன்னை நம்புறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆறுதல் சொல்றான். ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு எப்படியோ அவளை குளிக்கலாம் வச்சு கொஞ்சமா அவளுக்கு போதை தெளியுமா அப்படின்னு பார்த்தா அவளோட உடம்பெல்லாம் பயங்கரமா சூடா இருக்கு. அவளுக்கு போதையும் தெளிஞ்ச பாடே இல்ல. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு தான் டாக்டர் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டான் போல. இந்த டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், அதுவும் கிளாஸ்மேட். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மோசமான ட்ரக் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அவளோட வைன் தான் கொஞ்சம் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நைட்டு பூராவும் ஹீரோயின் அவங்க அண்ணா இறந்து போனதே கனவுல வந்துகிட்டு இருக்கு. அவங்க அண்ணா யாரையோ காப்பாத்து தண்ணியில போயிருக்காரு. அவங்க அண்ணாவையும் சேர்த்து அந்த ஆள் முழுகடிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே அங்கேயே இறந்திருக்காங்க. இதை நேர்ல பார்த்ததுனால ஹீரோயினுக்கு இன்னமும் அந்த ட்ராமா போகவே இல்ல. ஹீரோவும் பக்கத்திலேயே இருந்து ஹீரோயினை பாத்துக்கிறான். அதோட மறுநாள்ல இருந்து ஹீரோ என்ன பண்றான்னா, நானும் நைட்டு இனிமே இங்கதான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். டெய்லியும் இங்கதான் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா வேற எங்க நான் போய் தூங்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு புரிஞ்சது ஹீரோ ஹீரோயின் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறான்றது. மறுநாள் ஹீரோவோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட வேலையில இருந்து அப்படியே நேரா ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்துடுறா. அங்க அவங்கள பார்த்த உடனே இவ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுறா. ஆனா ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க ஓடி என்னவோ ரொம்ப நாள் தெரிஞ்சவ மாதிரியும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கவங்க மாதிரியும் ரியாக்ட் பண்றாங்க. நீ எப்படி இருக்க, நல்லா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இறுக்கமா கட்டி வேற புடிச்சுக்கிறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு கொஞ்சமா பொசசிவ்னஸ் ஆரம்பிச்சிடுது. அதாவது ஹீரோவும் அந்த டாக்டரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா பார்த்தா ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு. அதனாலதான் ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஹீரோக்கு யாரோ டாக்டர் கால் பண்றாங்க. ஹீரோக்கு தெரியாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசுறா. அவங்க எதுக்காக நீ ட்ரீட்மெண்ட்க்கு வர்றதில்ல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவளும் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உடனே என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ரூம்க்கு புக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் சில பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டு ஒரு டப்பால வச்சிருக்கான் ஹீரோ. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஹீரோ கரெக்டா நோட் பண்ணிடுறான். நீ கொஞ்சம் மூட் ஆஃபாவே இருக்க, ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க, என்னன்னுதான் எனக்கு தெரியல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உனக்கு எதனா பாஸ்ட் லைஃப் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன தப்பாலாம் நினைச்சுக்காத. நானும் அவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னோட கிளாஸ்மேட்டு. அது என்னோட பொருளே கிடையாது, என் ஃப்ரெண்டோடது. அதை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக. கண்டிப்பா அவ கொஞ்சம் பெட்டர் ஆன உடனே அந்த எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துருவேன். அவன் இப்போதைக்கு உயிரோட இல்ல, அதனாலதான் இதை நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றான். இது வரையில நான் யாரையும் டேட் பண்ணதே கிடையாது, நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர் அப்படின்னு சொன்னும்போது ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதோட நேரம் மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணனோட கல்லறைக்கு போறா. அங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. என்னோட லைஃப்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனாலும் நான் ஒரு நாள் நைட்டு கூட நிம்மதியா தூங்குனதே இல்ல. நீ கண்ணு எதிர்க்க யாரோ ஒருத்தரை காப்பாத்தணுன்றதுக்காக உயிரை விட்ட பத்தியா, அது மட்டும்தான் எப்பவும் எனக்கு கண்ணு முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் நேரா ஹீரோயின் வந்து டாக்டரை பார்த்துட்டு போறா. டாக்டர் எதுக்காக அவ பாக்குறா அப்படின்னு பார்த்தா, அவங்க அண்ணன் இறந்ததுல இருந்து இவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம ஆயிடுது. அதனால இவ்வளவு நாளுமே அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கா. அவ அங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே டாக்டர் கிட்ட இவன் ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவ எவ்வளவு பெட்டரா இருக்கா. ஏன்னு தெரியுமா? அதுக்கு காரணமே நீதான். அவ உன்னை வந்து பயங்கரமா லவ் பண்றா. உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறா. அவங்க அப்பா அம்மா இறந்த அதே மாசமே அவங்க அண்ணனும் இறந்துட்டான். அவனும் விட்டுட்டு போயிட்டான். இப்போதைக்கு நீ அவளோட லைஃப்ல இல்லைன்னா அவளுக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். நீ நல்லபடியா அவள பாத்துக்கிட்டீனாவே, அவ அடுத்து வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அத கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யாரு அப்படின்னா, ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சவன். ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்டு. இவங்க எப்படி ரொம்ப க்ளோஸா இருக்காங்க? ஒருவேளை அண்ணனோட கிளாஸ்மேட் தான் ஹீரோவா இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. உடனே இவ என்ன பண்றான்னா, இவ படிச்ச ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. நார்மலா ஒரு ஸ்கூல்ன்னு இருந்தா, அங்க வந்துட்டு ஜஸ்ட் நர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. எதனா அடிபட்டுட்டா. பட் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு, இவ வந்து அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது, இங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டரே வந்திருக்காங்க புதுசா. அவங்கள தான் இப்போ வரைக்கும் ஹீரோயின் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டாக்டர் கூட நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அந்த இடத்துல இருக்கு. அத பார்த்த உடனே அவளுக்கு டவுட் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே இவ வந்துட்டு அவளோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறா, என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் போது, அதுக்கு மேல அவங்களாலயும் மறைக்க முடியல. ஆமா எனக்கு தெரியும். உங்களோட ஸ்கூல்ல அவர் தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரா கிளம்பி போய் ஹீரோ கிட்டே கேட்டுறா, என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் நீயா? எதுக்காக என்கிட்ட இன்னும் உண்மையை சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணும்போது சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாருமே கிடையாது. ஹீரோயினோட அண்ணனோட லவ்வர். அந்த பாக்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்டே கொடுக்குறான். இது வந்துட்டு உங்க அண்ணன் எடுத்து வச்சிருந்தது. அவனோட லவர் ஞாபகமா அவன் வந்துட்டு அவளோட போட்டோஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் வீட்ல தெரியக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட கொடுத்து வச்சான். அதுதான் இதெல்லாம். இப்பவும் நான் அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா என்னோட அண்ணனுக்கு செய்யற மாதிரி தான் நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். கடமைக்காக தான் பண்ணேன். ஆனா உன் மேல எப்ப எனக்கு லவ் வந்ததுன்னு எனக்கு இப்பவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ பொய் சொல்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா வந்துட்டு எனக்கு நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் 10 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை எதையும் கேட்கல. நான் கல்யாணம்னு பண்ணா உன்னை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ வந்து என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க போறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனோட சமாதி ஆண்ட தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் ஃபாரினுக்கு போறாங்க. அப்ப இந்த பாக்ஸ எடுத்துட்டு போய், இது உங்களுக்காக தான். இது என்னோட அண்ணா வந்து கடைசியா உங்களுக்காக விட்டுட்டு போனது அப்படின்னு கொடுக்குறா. அவங்களும் பயங்கர எமோஷன் ஆயிட்டு அங்கேயே அழுதுட்டு, அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருந்தீனாவே உன் அண்ணன் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதோட மறுநாள் ஹீரோயினோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு லீவ்ல போயிட்டாங்க இல்லையா, குழந்தை பிறக்க போகுதுன்னு. வேற ஒரு மேனேஜர் வரா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, செம்ம காண்டுல கத்திக்கிட்டு இருக்கா எல்லார்கிட்டயும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காமிக்ஸ்ல இருந்து ஹீரோயினை அப்படியே தூக்கிடுறா. இனிமே இந்த டிராமாவை நீ கண்டினியூ பண்ண தேவையில்ல. நான் வந்து புதுசா வேற ஆளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றா. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஹீரோயினுக்கு ஆத்திரமே பிச்சுக்கிட்டு வருது. ஹீரோயின் பயங்கரமா அப்செட்டா இருக்கா. வீட்டுக்கு வந்தோம். அத பார்த்த உடனே ஹீரோ என்ன பிரச்சனை? உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? அப்படின்னு கேக்குறான். இல்ல, இல்ல இது என்னோட ப்ராப்ளம். நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினை நிம்மதியா வேலை செய்யவே விட மாட்றா. பயங்கரமா டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா ஹீரோயினுக்கு. அது மட்டும் இல்லாம அவளை வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்து வேலை செய்ய வைக்கிறா. டைம்க்கு அனுப்பவும் மாட்றா. வீட்டுல கடுப்புல உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஒரு gift அனுப்பியிருக்கேன் ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. அதுல பார்த்தா ஒரு செக்ஸியான நைட் வேர் இருக்கு. அத வந்து ஹீரோவும் பாத்துடுறான். இருந்தாலும் அப்படியே அவன் மறைச்சு வச்சிடுறா.
பாத்ரூம்க்கு நேரா போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு பயங்கரமா திட்டுறா. "ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்க? இத ஏன்டி வீட்டுக்கு அனுப்புன?" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு. இதுல என்ன இருக்கு? புதுசா கல்யாணம் ஆனவங்க இதெல்லாம் போடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. ஹீரோ அப்ப கதவ தட்டுறான். "என்ன ஆச்சு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது, "இல்ல நீ முக்கியமான விஷயத்த மறந்துட்டே போயிட்ட. அதுதான் குடுக்கலான்னு வந்தேன். ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு அது நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதோட மறுநாள் பார்த்தா ஹீரோ வந்துட்டு என்னன்னு தெரியல ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல எக்கச்சக்கமா குடிச்சிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரஃபா நடந்துக்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறா. நேர்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவன் ஒரு நாள் கூட இப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. ஆனா ஒரு வாரமா என்கிட்ட சரியாவே பேசல அப்படின்னு ஃபீல் பண்றா. நைட்டு லேட்டா ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான். "நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். "நான் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் பிஸியா இருக்கேன். நீயும் பிஸியா தானே இருக்க. அதனால நானும் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. அப்பவே அவனுக்கு புரிஞ்சிடுது இவ செம கோவத்துல இருக்கான்னு. அதோட நேரா கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறான். "இது பாரு, நான் வந்துட்டு பண்ணது எல்லாமே தப்புதான். நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காத. நான் ஆபீஸ்ல இருந்த டென்ஷன்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்" அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயின் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. "இதுக்கு மேல விட்டா நீ வந்து வேலைக்கே ஆக மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் இன்னொரு பையனும் சேர்ந்து ஒரே மாதிரி காமிக் ஸ்டோரிய வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் திருடிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஹீரோயின் சோசியல் மீடியால கிழி கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "கிடையவே கிடையாது. இது எல்லாமே என்னதுதான். கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. உடனே புது மேனேஜர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கூப்பிட்டு ஹீரோயினை வந்து வேலையை விட்டு நிக்க சொல்லிடுறா. "உன்னாலதான் வந்து கம்பெனி பேரே அசிங்கமா போச்சு. தயவு செஞ்சு நீயே நின்னுடு" அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்கிறதுனால நேரா கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஆபீஸ்க்கே வந்துடுறா. "எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போக போறேன். ஆனா சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இவங்க எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹாட் ஸ்ப்ரிங்குக்காக போயிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை இவர் கூட பார்த்த உடனே, "என்ன நீ பணக்கார ஆளை புடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் தப்பு தப்பா பேசுறா. அப்போ வந்து சேர்மன் பக்கத்துலயே இருக்காரு. "ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு வாயை மூடு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? வேலை போயிடுச்சு அவளுக்கு. அதை பத்தின கவலை எங்கன்னா இருக்கா? ஜாலியா இவன் கூட வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காளே" அப்படின்னு பேசுறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், "எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. இதுக்கு மேலயும் யாருன்னா எதனா தப்பா பேசுனீங்கன்னா, நான் கண்டிப்பா அவங்க மேல டிஃபமேஷன் கேஸே போட்டுருவேன்" அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் எதுக்காக வந்துட்டு ஹீரோவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இவளோட ஒரிஜினலான ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. அது மட்டும் இல்லாம, இவளோட ஸ்டோரிய எல்லாத்தையும் வந்து இவ தான் வந்து மேனேஜர்காரி தான் போஸ்ட் பண்ணியிருக்கா. ஹீரோயினுக்கே தெரியாம திருடி. அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட ஹீரோயின் வந்து நிரூபிச்சிடுறா. அவ்வளவுதான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் வந்து இவள வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "தயவு செஞ்சு என்னை விட்டுடு. தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறா. "எதுக்காக நீ வந்ததுல இருந்து என்னை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ண? நீ வேணும்னு பண்ண நல்லாவே தெரிஞ்சது. எதுக்காக?" அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, "இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு காம்படிஷன் அட்டென்ட் பண்ண பாத்தியா? அதுல என்னையும் விட நீ தான் வந்து அதிக ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன விட 7 வயசு சின்ன பொண்ணு நீ. நீ வந்து என்ன வின் பண்ணிட்டு போனதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அந்த கோவத்துல தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அவ எவ்வளவு கெஞ்சினாலும் பரவாயில்ல. தோல்வியை ஏத்துக்க முடியாதவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. அவ ஃபர்ஸ்ட் அவளுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான் அங்க இருந்து. ஈவினிங் ஹீரோயின் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கா. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க குளத்துல ஏதோ ஒரு குழந்தை தவறி விழுந்துடுறான். எப்படியோ காப்பாத்திடுறா கஷ்டப்பட்டு ஹீரோயின். ஆனா அவ காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கண்ணு விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். அவ பயந்து போயிடுறா. "எதுக்காக பயந்த? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "என் கனவுல எங்க அண்ணன் வந்தான். இப்பயாவது புரியுதா? நம்ம கண் எதிர்க்க யாருக்குன்னா வந்து எதுனா ஆச்சுன்னா, நம்மளால காப்பாத்தாம இருக்க முடியாது. நீ இவ்ளோ நாளும் என் மேல கோவத்துல இருக்க. ஆனா இப்போதைக்கு நீயும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தண்ணியில இறங்குன இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் இவ்ளோ நாளும் அவன் மேல பயங்கர கோவத்துல இருந்தேன். இதுக்கப்புறம் அவன் என்ன மன்னிப்பானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா.
ஒரு வழியா வந்துட்டு இப்போதைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி ஹீரோக்கு கிஃப்டா கொடுக்குறா. பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துடுறா. உடனே வேக வேகமா உட்கார வச்சுட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்றான். டாக்டர் வந்து கண்டபடி திட்டுறாங்க. என்னம்மா பொம்பளை பிள்ளை நீ? ஒரு மாசம் தள்ளி போயிருக்கு. அது கூட உனக்கு தெரியலையா? இன்னமும் கோல்டு ஜுரம்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனது பிரெக்னெண்டா அப்படின்னு 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையாவே வந்துட்டு நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோமா? நமக்குன்னு ஒரு ஃபேமிலியே உருவாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நாள்லயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு பொன் குழந்தையும் பொறந்துடுது. ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட செயினை வச்சிருந்து இது வந்துட்டு என் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இனிமே இது இவளுக்கு தான் அப்படின்னு சொல்றான். சோ இதோடைய ஹாப்பி என்டிங்கோட இந்த டிராமா முடியுது. அப்படின்றதோட ஒன்லைன் பார்க்கலாம். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்த மாதிரி தான். இதுல இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஷாஷா. நம்ம ஹீரோ யாரு அப்படின்றத கடைசியில நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா ஒன்லைன் இன்னும் நான் சொல்லல இல்லையா? நம்ம ஹீரோயினும் இவரும் வந்துட்டு 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இவளுக்கே தெரியாம வேற ஒரு பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிடுறான். அப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்த ஹீரோயினுக்கு எந்த அளவு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்துலயும் வர மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையே தொலைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம இவனை வந்து எந்த வகையில வச்சு செய்ய போறா ஹீரோயின் அப்படின்றதுதான் இந்த கதை. இது காமெடியாவும் இருக்கும், செம ஜாலியாவும் இருக்கும். ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன மூவி தான். இப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப வாங்க நம்ம இன்னைக்கான படத்தை பார்க்க போவோம். சோ ஸ்டார்டிங் சீன்லயே வந்து நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஹானும் வந்துட்டு செம்ம ஜாலியா வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூடிய சீக்கிரமே இன்னும் 2 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நாங்க 4 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறா. அப்போ வந்து இவளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி எனக்கும் ஹானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டையே போட்டோ எடுத்து இவன் ஹானோட ஃப்ரெண்டு ஒருத்தி அனுப்புறா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஆனாலும் ஏதோ பிராங்க் தான் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் கிட்ட கேக்குறா. ஏய் உண்மையை சொல்லு, உன்னோட ஃப்ரெண்ட் வந்து பிராங்க் தானே பண்ணிட்டு இருக்கா? இதை நீ தானே பண்ண சொன்ன, நீ என்ன ப்ரப்போஸ் தானே இப்போ பண்ண போற அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேக்குறா. அதுக்குள்ள இவன் வந்துட்டு பயங்கர பதட்டம் ஆயிடுறான். ஏய் நான் டிரைவ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கையை எடு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இவளுக்கே குழப்பமாயிடுது, எதுக்காக இவன் இவ்வளவு பதட்டம் ஆயிடுறான், இதெல்லாம் கண்டிப்பா ஜோக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனசை தேத்திக்கிறா. உடனே இவனும் அட்டன் பண்ணிடுறான். என்னதாம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாங் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஏதோ தெரியாத தனமா நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த நம்ம மேரேஜ் சர்டிபிகேட் போட்டோவை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. அது மட்டும் இல்லாம நெஞ்ச பொடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, நான் அவளுக்கு போட்டோ அனுப்பின உடனே ரொம்ப பதட்டமாயிட்டேன், எனக்கு பயமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டுட்டு அங்கேயே அப்படியே மயக்கச்சு விழற மாதிரி விழுந்துடுறா. அதுக்கு உடனே இவன் என்ன பண்றானா, உன்னை என்னால இப்போதைக்கு வீட்டுல டிராப் பண்ண முடியாது, நீ இங்கேயே இறங்கி நில்லு, நான் என்னோட ஃப்ரெண்டை உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண சொல்றேன், நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னும் போது, ஏய் என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ, மணி 1 ஆகுது, நைட்டு நான் உன் கூட இருக்க போறேன்றதுக்காக தான் நைட்டு தனியாவே வெளியில வந்திருக்கேன், இப்படி நடு ரோட்ல என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இது பார், இப்போதைக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சமும் டைம் இல்லை எனக்கு, நான் போய் ஆகணும், இறங்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். ஆனா ஹீரோயின் கெஞ்சுறா. டேய் உண்மையாவே எனக்கு பயமா இருக்குடா, இந்த டைம்க்கு இங்க யாருமே இல்ல, நான் தனியா இருக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறா. காண்டானவன் வேக வேகமா வந்து ஹீரோயினை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு, நான் சொல்ல சொல்ல உனக்கு புரியவே இல்லையா, அங்க ஒருத்திக்கு உயிர் போற சூழ்நிலையில அங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நடு ரோட்லயே விட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் கதறா, எனக்கு பயமா இருக்குடா, ப்ளீஸ் போகாத அப்படின்னு. அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு தூக்கிடுது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து மேபி சொர்க்கமா இருக்கலாம் போல. அங்க சொர்க்கத்துல இருக்க ஒருத்தர் கேக்குறாரு, இத பார்,
நீ இப்ப இறந்து இங்க மேல வந்துட்ட. ஆனா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீ திரும்பவும் உலகத்துல போயிட்டு உன்னோட வாழ்க்கைய தொடரலாம். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீ உன்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு அதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா எது நினைச்சியோ, அதை என்கிட்ட அடமானமா குடுத்துட்டு, நீ இந்த வாழ்க்கைய தொடரலாம் கீழ பூமிக்கு போய் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்கிறதெல்லாம் உண்மையா? இல்ல கனவு உலகத்துல எதனா இருக்கோமா? அப்படின்னு சொல்லி குழம்பி போறா. இது கனவாவே இருந்தாலுமே இதுல ஒரு நஷ்டமும் கிடையாது அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த அவ நம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, இது வரைக்குமும் வந்துட்டு எனக்கு அப்பா, அம்மா சொந்தம் அப்படின்னு சொல்லி பெருசா எதுவும் யாருமே உண்மையான பாசத்தோட என்கிட்ட இருந்ததில்ல. ஆனா நான் உண்மையான பாசத்தோட ஒருத்தன் என்கிட்ட இருந்தான்னா, அத நான் லவ் பண்ணஹான்னு தான் நெனச்சேன். ஆனா இதுக்கப்புறம் அவனோட லவ் நான் இதுவரையில அவன் மேல நான் வச்சிருந்த லவ் எல்லாத்தையும் இங்க அடமானமா வைக்கிறேன். எனக்கு அந்த லவ் திரும்பவும் என் மனசுக்குள்ள தோணவே கூடாது. அவன் மேல ஒரு சொட்டு காதல் கூட எனக்கு வரக்கூடாது. ஏன்னா அவன் எப்ப என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு அந்த அளவு நெஞ்சு வலி வந்துடுச்சு. சோ இதுக்கப்புறம் அவனோட காதல் எனக்கு தேவையில்ல. அத கொடுத்துட்டு நான் என்னோட புது வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க இருக்கவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறமா நீயாவே நினைச்சாலுமே அவன காதலிக்க உன்னால முடியவே முடியாது. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின திரும்பவும் பூமிக்கு அனுப்புறாரு. அதே இடத்துல இருந்து உயிரோட ஹீரோயின் எழுந்துக்கிறா. அப்ப உண்மையாவே இது கனவில்லையா? இது நிஜம்தானா? இப்போ எனக்கு நெஞ்சில இருந்த வலியே இல்லையே! அப்ப அவன் மேல இருந்த எல்லா காதலும் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உடனே ஒரு கால் டாக்ஸிய புக் பண்றா. ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இப்போதைக்கு அவன் மேல துளி கூட நம்ம ஹீரோயினுக்கு காதலே இல்லாம போயிடுச்சு. மறுநாள் காலையில ஹீரோயின் ஹோட்டல்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த சாங் என்ன பண்றான்னா, "பாத்தியா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எவ்ளோ பொறுப்பா எனக்காக அவன் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எங்கள தொல்லை பண்ணாம விட்டீன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம்." அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறா. இத பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறா. "அடியேய்! நீ என்ன பைத்தியமா? நீ எப்ப அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்புனியோ, அதோட அவன நான் மறந்துட்டேன். இந்த ஸ்டெப்னியா இருக்கிறது, இந்த சின்ன வீடா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு நம்மள புடிக்கவே இல்லனாலும், அவன எப்படியாவது நம்ம வளைச்சு போட்டுடணும்னு ட்ரை பண்றதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அதனால நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிடுறா. வேணும்னே சாங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த ஆடியோவ இவன் எதிர்க்க ப்ளே பண்றா. பாருங்களேன், நான் அவளுக்கு எதுவுமே அனுப்பல. அவளாவே இத எனக்கு அனுப்பியிருக்கா. ஒரு வேள அவ உங்க மேல கோவமா இருப்பாளோ? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆன உடனே காண்டாயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். என்னாச்சு உனக்கு? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு கமெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றது எதுவுமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அடே மாங்கா மண்டையா! எப்ப நடுராத்திரி என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனியோ, அப்பவோட உன் நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்ப கூட யாரோ கால் பண்றாங்க போலன்னு நெனச்சு தான் அட்டெண்ட் பண்ணேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன்ன அடியோட நான் மறந்துட்டேன். தயவு செஞ்சு ஃபோன வைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. மறுபடியும் எப்பயும் போல இவ டிராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. உங்க 2 பேரோட பிரிவுக்கே நான் தான் காரணமாயிட்டேன். நான் கண்டிப்பா அவளுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் தான் உங்கள கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னேன். நான் இன்னும் 3 மாசத்துல சாக போறேன். என்னோட கடைசி ஆசைய நீங்க நிறைவேத்துறதுக்காக தான் இந்த கல்யாணத்த பண்ணீங்க. மத்தபடி உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறா. எழுந்த கொஞ்ச நேரத்துல, "ஐயய்யோ! எனக்கு தலை சுத்துதே, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே" அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே விழுந்துடுறா. இல்ல நீ இதுக்கு மேல எதுவுமே பண்ணாத. நீ சைலன்ட்டா இங்கேயே ரெஸ்ட் எடு. மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள அங்கேயே படுக்க வச்சிடுறான். இப்பதான் ஷின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவரும் நமக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் தான்னு வச்சுக்கோங்க. நமக்கு இவர் ஹீரோவா? இல்ல அவர் ஹீரோவான்றத தான் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். இவன் சரியான ப்ளே பாய். இப்பவே இந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு கூட தான் வந்திருக்கான். அப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இவன புடிக்கவே பிடிக்காது. இவன் பயங்கரமான ப்ளே பாய்ன்றதுனால. ஆனா இவனுக்கு ஹீரோயின கொஞ்சம் லைட்டா பிடிக்கும். ஆனா இப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, "என்னம்மா உன் ஆள் இல்லாம நீ எங்கேயுமே போ மாட்டியே? எப்படி இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? அவனும் எப்படி உன்ன விட்டுட்டான்? எதனா பிரேக்கப் கிரேக்கப் பண்ணிட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின செம்மையா ஓட்டிக்கிட்டு இருக்கான்.
பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்ட வேற எக்கச்சக்க காசு குடுத்து, "இந்தா போயிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ ஜாலியா செலவு பண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு இங்க வராத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இவள எப்படியாவது கரெக்ட் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார்றான். "இத பாரு செல்லம், எனக்கு முதல்ல இருந்தே நல்லாவே தெரியும். அந்த மாங்கா மடியன் வந்து நல்லவனே கிடையாது. உன்னை எப்பனாலும் ஏமாத்திட்டு போவான்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரியே கிடையாது தெரியுமா? நான் எப்பயுமே உண்மையா தான் இருப்பேன்" அப்படின்னும்போது, "என்னது? அவன் என்ன ஏமாத்திட்டானா? டேய் அவன நான் தான்டா விட்டுட்டு வந்திருக்கேன். அவன நான் தான் தூக்கி எறிஞ்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. எதா இருந்தா என்ன? இப்ப நீ சிங்கிளா தானே இருக்க. நானும் சிங்கிளா தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஏன் மிங்கிள் ஆகக்கூடாது? அப்படின்னு கேட்கறான். இத பாரு, அவன நான் வெறுக்கிறேன் அப்படின்னா, உன்ன நான் அடியோட வெறுக்கிறேன். உன்ன மாரி ஒரு பொம்பள பொறுக்கிய நான் பார்த்ததே கிடையாது. மரியாதையா இங்கருந்து போயிடு. நீயும் நானும் சேர்றதுன்றது கனவுல கூட நீ நெனச்சு கூட பார்த்துறாத. எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாவே வாந்தி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இவன புடிச்சு செமையா திட்டி விட்டுர்றா. அதோட நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹான் இருக்கான் இல்லையா? அவன் ஒரு மீட்டிங் விஷயமா ஒரு கிளப்புக்கு போறான். அங்க பார்த்தா நம்ம ஷின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். "ஏய் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஷாஷா இருக்கா இல்லையா? அவளும் ஹானும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. அவ வந்துட்டு இப்ப பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டா. எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப நாளா அவ மேல ஒரு கண்ணு தான். அவள எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹான் வந்து கேட்டுறான். கடுப்பான ஹான் என்ன பண்றான்னா, நேரா வந்து ஷின் மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு விட்டுறான். "இது பார், அவள பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதியே கிடையாது. இனிமே அவ பக்கம் நீ போனேன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு போட்டு அடிச்சிடுறான். கடுப்பான ஹான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறான். "எதுக்காக நீ இப்படி பண்ண? நீ என்ன இப்ப பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடா? நீயே எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்ட? இப்ப எதுக்காக என்ன வந்து டார்ச்சர் பண்ற? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. இவன் உடனே என்ன கேக்குறான்னா, "உனக்கு நான் பத்தாம போயிட்டேனா? உனக்கு இன்னும் வேற வேற ஆம்பளைங்க எல்லாம் தேவைப்படுதா என்ன? அதனாலதான் வந்துட்டு நீ ரோட்ல பிளைண்ட் டேட் போயிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பா பேசிடுறான். ஹீரோயினுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாயிடுது. இத பாரு, எனக்கு வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் கூட பேசணுன்றதுக்கு எண்ணமே கிடையாது. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடு. எப்ப நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதோ, அதோட நீங்க 2 பேரும் லீகலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டீங்க. நடுவுல நான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பேரு வேற ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு பேர்ல என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு. நான் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், உன்னை தொல்லையும் கொடுக்க மாட்டேன். நம்ம 2 பேருமே ஸ்மூத்தா வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அது எப்படி? அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. நான் ஏன் உன்ன பிரேக்கப் பண்ணணும்? நீ வந்து கனவுல கூட நெனச்சு பாத்துறாத. இன்னொருத்தன் கூட இருந்துடலான்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பா விடமாட்டேன். நான் உன்ன தான் லவ் பண்றேன். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் கண்டிப்பா அந்த காரணத்த உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. போடா மாங்கா மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம கடுப்பா அவன வெறுப்பேத்தி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. என்ன இவ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தா, அத கூட கேட்காம இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி இவனுக்கு கடுப்பாவுது. அதுக்கு உடனே அசிஸ்டன்ட், "சார் அவ்வளோதான் கத்தம், டாட்டா, பாய் பாய், அவங்க போயிட்டாங்க" அப்படின்னும்போது, "ச்சே ச்சே, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. அவள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணாலும் அவ என்னை விட்டு போக மாட்டா. அதுவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காகலாம் என்னை விட்டுட்டு போகவே மாட்டா. ஜஸ்ட் அவ என்ன ஜெலஸ் ஆக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்றான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த மாதிரி தெரியவே இல்ல. அவங்க வந்து உங்கள சுத்தமா விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு தான் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் இவன். இவ்வளவு நாளும் இவங்க வந்து லிவிங்ல ஒன்னாதான் 2 பேருமே இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவன் கிட்ட வந்துட்டு, "நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்றா. அதே இடத்துல தான் சாங்குமே இருக்கா. எங்க உடனே ஒரு சீனை போட வேண்டாமா அவ? "ஐயையோ அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ! தங்கச்சிம்மா, எனக்கு அத கேட்கலாம் இப்போதைக்கு டைம் இல்லம்மா. நீ வந்து போய் ரெஸ்ட் எடு. நீ பாவம் பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்க. நேத்து உனக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சுல்ல. அதனால தான் போல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரும்மா. நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கருந்து மேல போறா. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கறா. அப்பவும் விடுற மாதிரி இல்ல. வேணும்னே ஹீரோயின உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்றது? 4 வருஷமா நீ வந்துட்டு கூடயே ஒண்ணா வாழ்ந்து கூட, நீ அவன பக்கத்துல கூட விட்டது இல்லையாமே! அதனால தான் அவனுக்கு வந்து உன்ன புடிக்காம போயிடுச்சு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு உசுப்பேத்திக்கிட்டு இருக்கா. சரிம்மா பரவால்ல. இப்பதான் நீ வந்துட்டல்ல. பத்திரமா பக்கத்திலேயே இருந்து அவருக்கு இருக்கிற எல்லா சேவையும் பண்ணி குடு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. திமிராவா பேசுற? இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளே கதவுல நங்குன்னு மண்டைய முட்டிக்கிறா. ஹீரோயின் அப்படியே சைலண்டாவே நின்னுட்டு இருக்கா. ஐயோ அக்கா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கத்து கத்துறா.
அடியே பைத்தியம்! அவன் ஒரு மாங்கா மண்டை அப்படின்னா, நீ வந்து காலி டப்பா மண்டடி. அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அங்க கேமரா இருக்கு. கேமரா வந்து நீயே மண்டைய முட்டிக்கிட்டு கீழ விழுந்து டிராமா பண்றியே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஐய்யய்யோ! என்ன பண்ண நீ இவள? அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹான் வந்து அவள தூக்கி விடுறான். இல்ல, இல்ல நானா தான் கீழ விழுந்துட்டேன் இடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிடுறா அவ உண்மைய. இருந்தாலும் அவன், சீச்சீ அவளுக்காக நீ எதுக்கு பழியெல்லாம் ஏத்துக்கிற? அவ தானே வந்து கோவத்துல உன்னை இப்படி அடிச்சு கீழ தள்ளினா அப்படின்னு சொல்லி இவன் பைத்தியமா பேசுறான். நீ திருந்தவே மாட்டடா! நான் கிளம்புறேன் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாயிடுறா. ஆனா இந்த மாங்கா மடையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா கோவத்துல ஹீரோயின புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிடுறான். அவ தான் கீழ விழுந்து அவளுக்கு தான் உண்மையாவே அடிபட்டுடுது. "நீ என்ன என்னென்ன பண்ணணும்னு நெனச்சிட்டியோ எல்லாம் பண்ணிட்ட. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன விட்டுடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கருந்து போறா. "இத பார், நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும். இது இவ்ளோ பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ இத இவ்ளோ பெருசா ஆக்காத" அப்படின்னு இவன் சொல்றான். "எதுடா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப, அது வந்து சிம்பிளான விஷயமா? கையெடுறா மங்கூஸ் மண்டையா" அப்படின்னு கத்துறா. இப்ப இந்த வீட்ட விட்டு நீ வெளியில போன அப்படின்னா, அடுத்து திரும்பவும் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்றான். திரும்பி நான் ஏன்டா வரேன்? நீ இங்க அவ கூட குடும்பம் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின வளர்த்த ஆன்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட பிசினஸ்க்காக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நானே வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நாளைக்கு ஹோட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கு, இடத்தெல்லாம் சொல்றாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, ஷின் தான். ஷின்னோட அம்மா வந்து ஷின் இந்த மாரி ஹீரோயின் மேல ஆசைப்படுறான். அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் போல. அதனால அவங்க அம்மாவும் ஆன்ட்டியும் பேசி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு இவன புடிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு உங்க பிள்ளையோட மூஞ்சில இருக்க காயமாவது ஆறுன பிறகு கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறா. அது வேற யாரும் இல்லம்மா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஹீரோயினுக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னே தெரியாம ரெஸ்ட் ரூம்க்கு வரா. ரெஸ்ட் ரூம்க்கு பின்னாடியே இந்த ஷென் வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, இது பார், சும்மாவேலாம் நான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணல. எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன் இன்னைக்கு நம்ம 2 பேரும் நைட்டே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு, அட நாயே! அதுக்கு தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது. அப்பன்னு பார்த்துதான் ஹான் அந்த இடத்துக்கு வரணுமா. 2 பேரும் ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர். ஆனா ஹீரோயின் என்ன முடிவுக்கு வரா அப்படின்னா, இவனை வந்து நம்மள விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு இவன் மட்டும் தான் கரெக்ட். நம்ம இப்போதைக்கு இவனை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிடுறா. டார்லிங், அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏன் இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ன வந்து அவ கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறா. ஷின்னுக்கு, அடடா அவனை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவாது இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குதே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமாயிடுது. ஓகே, ஓகே, இன்னைக்கே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். இப்பவே கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்றான். "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய பிடிச்சு இழுக்குறானா ஹானு. அந்த டைம்க்குன்னு பார்த்து அங்க பாத்ரூம்குள்ள யார் வரான்னா, நம்ம சாங் வரா. சாங் வந்த உடனே என்ன பண்றான்னா, இதெல்லாம் பார்த்த உடனே, அப்பப்பா நல்ல விஷயம் தான் நடக்குது போல இதே. சரி நம்ம ஒரு ஆக்டிங்க போடுவோம் அப்படின்னு நெஞ்சில கை வச்சுக்கிறா. அப்பதான் ஹானுக்கு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு தான். "ஏய் அன்னைக்கு நீ வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்ச, என்னால அத பார்த்தேன். ஆனா போக முடியாம போயிடுச்சு. நான் ரொம்ப தொலைவுல இருந்தேன்டா. அதுக்கப்புறம் அவ எப்படி வந்தான்னு தெரியல. பாவம் ரொம்ப லேட்டா இருந்தது. அந்த இடம் வேற நீ அனுப்புன லொகேஷன்ல எந்த ஒரு டாக்ஸி கிக்ஸி எதுவுமே கிடைக்காதே. எப்படி வந்தா அவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவனுக்கு புரிய வருது. ஐயையோ! அவ எப்படி வந்தான்ற விஷயம் கூட நமக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு. உடனே ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து தானே ஆகணும். சாங் என்ன பண்றான்னா, "ஐய்யய்யோ! அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாமயே போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாளைக்கு காலையிலேயே நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். கண்டிப்பா இதுக்கு மேல நான் காரணமா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றா. இவனுக்கும் ஒரு வகையில சந்தோஷமாயிடுது. சரி எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். நானாவது டிவோர்ஸ் குடுக்கறதாவது கற்பனையில கூட நினைச்சு பாத்துறாத நீ. கண்டிப்பா நான் என்னோட லைஃப்ல உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அதே நேரத்துக்கு வேக வேகமா ஹீரோயினோட வீட்டு சைடுல வந்துட்டு அவளுக்கு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஏய் இது பார், உன் கூட எந்த நேரமும் ஒரு பொண்ணு இருந்துகிட்டே தானே இருக்கு. இவளை வச்சு நீ போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் அதை நான் கடைசியில மாஃபின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஓ, உனக்கு வந்து என் கூட கல்யாண போட்டோ கூட எடுக்க முடியாதா? சரி, ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு நம்ம ஷின்னுமே ஒத்துக்கிறான்.
இங்க ஹான் இன்னமும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கான்னா, அவ வேணும்னே இவள எப்படியாவது பொறாமைப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா சார், அவங்க போட்டோ ஷூட் எல்லாம் நடத்திட்டாங்க. சீக்கிரமே கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு இப்பதான் செக்ரட்டரி வந்து சொல்றான். அப்ப அவகிட்ட எப்படியாவது போய் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆஸ்கார் நாயகி வேக வேகமா ஓடி வரா. ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது சோசியல் மீடியா பூராவும் வந்துருச்சு. இப்ப எங்க அப்பா அம்மாவும் அதை பார்த்துட்டாங்க. அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாக்கும் வயசாயிடுச்சு. நான் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா அத பார்த்த உடனே எனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்து நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இதெல்லாம் யாரு வந்து ஆன்லைன்ல போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆகுறான். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, இல்ல அன்னைக்கு நான் தெரியாம போட்டோ அனுப்புனேன் இல்லையா? அவங்க தான் நம்ம 2 பேர் மேல இருக்க கோவத்துல இத வந்து ஆன்லைன்ல போட்டுட்டாங்க போல அப்படின்னு ஹீரோயின் மேல பழி போடுறா. தயவு செஞ்சு எனக்காக, எங்க அப்பா அம்மாக்காக நம்ம சின்ன லெவல்ல ஒரே ஒரு கல்யாணத்த மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா மனசு கொஞ்சம் ஆறிடும். தயவு செஞ்சு இத எனக்காக பண்ணுங்க. இன்னும் 1 மாசமோ, 2 மாசமோ நான் சாக தானே போறேன். அதுக்குள்ள எங்க அப்பா அம்மாக்கு இந்த சந்தோஷத்தையாவது நான் கொடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, மறுபடியும் நெஞ்ச புடிச்சு ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறா. இவன் உடனே அடடா! இளகுன மனசு நம்ம சைனீஸ் ஹீரோஸ்க்கெல்லாம். சரிம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா செக்ரட்டரி வந்து இவன வார்ன் பண்றான். சார் நீங்க ஏதோ தப்பு மேல தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். இத விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவ வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணா போயிட்டா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் சின்ன வயசுல இருந்து அவ கூடயே தான் வளர்ந்தேன். அவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. என்னோட காதலையும் விட்டு கொடுக்க முடியல. நான் தான் நடுவுல மாட்டிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் புலம்புறான். நேரா ஹீரோயின் கிட்ட கிளம்பி வந்துடுறான். எப்படியாவது அவளுக்கு சொல்லி இன்னைக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஹீரோயின் வந்து அவன் சொல்ற எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. "இத பாரேன், ஒரே ஒரு சிம்பிள் விஷயம். நீ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் குடுத்து என்ன குடுக்காம என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே எனக்கு போதும். மத்தபடி நான் வந்துட்டு உனக்கு இந்த ஸ்டெப்னியா, செட்டப்பா, 2வது வீடு, இந்த வெப்பாட்டி அந்த மாதிரி எல்லாம் வாழறதுக்கு தயாரா இல்ல" அப்படின்னு சொல்றா. "இத பார், நீ கேட்டு தான் ஆகணும். எனக்கு வேற வழியே கிடையாது. 3 நாள்ல வந்துட்டு நானும் அவளும் சின்னதா ஒரு வெட்டிங் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! சந்தோஷம். இப்பவாவது வந்து நல்ல விஷயத்த சொல்றதுக்காக வந்தியே! நான் கூட எங்க மறுபடியும் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணுவியோன்னு நெனச்சு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றா. நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா உனக்கு? இன்னொருத்தன் கூட போறதுக்கு உனக்கு அதுக்குள்ள அவ்ளோ ஆசை ஆயிடுச்சா? நான் 1 மாசத்திலேயே அவள டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்றேன். எனக்கு நீ தான் தேவ. அவள நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஐயையோ! இவன் பைத்தியமே ஆயிட்டான் போல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறா. "நீ என்ன கருமத்தனா பண்ண? இந்த மாதிரி என்ன டார்ச்சர் மட்டும் பண்ணாத. மரியாதையா இங்க இருந்து வெளியில போ" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு வெளியில தள்ளி கதவ சாத்திடுறா. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண நாளும் வந்துடுது. அந்த டைமுக்கு இந்த ஷின் இருக்கான் இல்லையா? அவனோட கசின் அந்த இடத்துக்கு வரான். பார்த்த உடனே சான்ஸே இல்ல. அண்ணி செம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணிய பார்த்து ஏடா கூடமா சைட் அடிக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. சந்தான காமெடியில நீ அம்மாவ காப்பாத்தவே வேணான்ற மாதிரி, நீ அண்ணிய வாழ்த்தவே வேணாம். மரியாதையா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஷின் சொல்றான். உடனே அதுதான் ஆல்ரெடி அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே எல்லாம் பார்த்திருப்பான். இப்ப என்ன நான் புதுசா பாத்துறவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரொம்ப கேவலமா பேசுறான் ஹீரோயின. ஷின்னுக்கு செம்ம கடுப்பாயிடுது. மரியாதையா வாய மூடுன்னு இங்கேருந்து போயிடு. இல்லன்னா வாய் கீல்லாம் உடைச்சு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான்னா, உடனே ஹீரோயினும் ஆமா நீ இங்கேருந்து கிளம்புறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றா. அவன் காண்ட கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். கடைசியா ஷென் என்ன சொல்றான்னா, "இத பாரு நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். இப்பவும் உனக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நீ நெனச்சீன்னா, நீ பண்ணிக்காத. இப்பவே கூட போயிடு இங்கிருந்து" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா என்ன நீ எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். 1 வருஷம் மட்டும் தான் இந்த கல்யாணத்தோட வேல்யூ. 1 வருஷம் மட்டும் தான் உன் கூட வாழ்வேன்" அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு பார்த்தா இங்க ஹானும், சாங்கும் வேற கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வண்டியில போகும்போது ஹான் ரொம்ப மூட் ஆஃபா இருக்கான். உடனே சாங் வந்து என்ன சொல்றேன்னா, "கவலைப்படாதீங்க. நான் வந்து இன்னும் 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ செத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு சொல்றா. "சீக்கிரமா இங்க பாருங்களேன், பக்கத்து கார்லயும் வந்துட்டு யாரோ கல்யாண பொண்ணு இருக்கா போல" அப்படின்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா கார விட்டு இறங்கி போறா. "எங்களுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். உங்களுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. அவளே தெரியாம தான் போய் கேட்கிறா.
உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாதா? நடு வழியிலேயே வந்து நிறுத்தி இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவீங்க. நாங்க கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கோம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹானுக்கு செம்ம ஆத்திரம் வருது. நம்ம ஷின் வேற வெறுப்பேத்துற மாதிரி ஹீரோயினோட கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்கான். சரி கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் இவங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது போல. அங்க போன உடனே நம்ம ஹான் போயிட்டு வேக வேகமா ஹீரோயின் கைய புடிச்சு இழுத்து, "நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இவ்ளோ திமிரா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் மண்டையிலேயே செமையா இடிச்சுக்கிறா. "அடிங்க மாங்கா மண்டையா! என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ என்ன? நீ என்ன பண்ணாலும் நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சைலண்டா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியான்னு" சொல்லி இழுத்து வச்சு மண்டையிலேயே ஒரு இடி விட்டுடுறா அவனுக்கு. அவ்வளவுதான். உடனே ஆஸ்கார் நாயகி அங்கிருந்து வந்துடுறா. "ஐயையோ! என்ன ஆச்சு உங்களுக்கு டார்லிங்? நீங்க ஓகே தானே?" அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கும்போது, ஐயோ! இதுங்க டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. எனக்கு கல்யாணத்துக்கு லேட் ஆகுது. தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கருந்து ஹீரோயினும், நம்ம ஷின்னும் கிளம்பி போயிடுறாங்க. ஹானுக்கு இது செம்ம ஷாக்கு. அப்பவும் வந்து சாங் என்ன சொல்றான்னா, "இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எதுவும் கோவப்படாதீங்க. அவள எதுவும் பண்ணிடாதீங்க." அப்படின்னும்போது, "நான் எதுக்கு அவள எதனா பண்ணணும்? அவள தான் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேனே. நான் போய் இது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்றான். ஐய்யய்யோ! இப்ப பாதியிலே என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. எங்க அப்பா, அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அத பார்த்து என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதும் எனக்கு தெரியல அப்படின்னு மறுபடியும் ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறா. இதுக்கு மேல நான் லேட் பண்ணா அவள இழந்துருவேன். தயவு செஞ்சு என்ன தொல்ல பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான்னா, லைட்டா தான் புடிச்சு அவ கைய தள்ளுறான். ஆனா அப்படியே கீழ விழுந்து நெஞ்ச புடிச்சுட்டு உட்காந்துக்கிறா. ஆனா இந்த வாட்டி ஹான் வந்துட்டு மசீரா மாரி தெரியல. தயவு செஞ்சு உனக்கு நெஞ்சு வலின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் ஈவினிங்கா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோயின பார்க்கறதுக்கு. எங்க ஹீரோயினுக்கும் ஷின்னுக்கும் வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இத பார் பேச்சு பேச்சா தான் இருக்கணும். நீ உண்மையான பொண்டாட்டி என்ன அப்படின்னு என்னைக்கும் நினைக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து மனசுல உண்மையாவே எனக்கு வந்து உன்னை புடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் ஹான் என்ன பண்றான்னா, நடு ஹால்ல வந்துட்டு சேர கொண்டு வந்து போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைப்ப?" அப்படின்னு சொல்லி நிக்கிறான். ஐயையோ! போச்சு போச்சு. இன்னைக்கு கல்யாணம் நடந்தா மாரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டாமா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேற சொல்றாளா. ஷின்னு உடனே ஆமாமா ரொம்ப டைம் ஆச்சு. வா நம்ம கல்யாணத்த முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிங் போடுறதுக்கு போறான். அப்ப இவன் என்ன பண்றான்னா, உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறான். உடனே ஷென்னோட அம்மா பயந்துடுறாங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த கல்யாணத்த தள்ளி வைங்க. இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் புள்ள எனக்கு ஒரே ஒரு புள்ள. அவனும் இல்லாம ஆயிட்டான்னா நான் என்ன பண்றது? அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹான தனியா கூட்டிட்டு போய் பேசுறா. "எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உன்னோட கல்யாணத்த பண்ணி வேற ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ணிட்ட. என்ன ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்ற? ஏன் பாதி கல்யாணத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கத்தும்போது, உடனே இவன் கழுத்த பிடிச்சிடுறான். "என்னது என்ன விட்டுட்டு போய் நீ இன்னொருத்தன கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற நினைப்பு வேற உன் மனசுல இன்னும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி அவ கழுத்த பிடிச்சு அழுத்துறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. "இத பாரு நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என் கல்யாணத்த நிறுத்தினாலும் சரி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என்னோட மனசுல நீ இனிமே கிடையாது. என் புருஷன்னா அது அவன் மட்டும்தான். நீ இல்லாதப்ப எப்பனாலும் நான் போயிட்டு கல்யாணத்த ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லிடுறா. "என்னது கல்யாணம் பண்ணுவியா? அடியே உன்னை விட்டா தானடி நீ கல்யாணம் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இவள வாரி தோள்ல போட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறான் ஹீரோயின. இவனும் எவ்வளவு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் அப்படின்றது சொல்ல ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல. நான் அதை கேட்கவும் விரும்பல அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ மட்டும் இந்த கல்யாண சர்டிபிகேட்ட ஆன்லைன்ல போடாம இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே இல்ல. நான் இந்த நேரம் அவள கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல." அப்படின்னு சொல்றான். அதுக்குதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, "இன்னமும் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது." அப்படின்னு திட்டுறாரு. "எனக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. ஆனா உன்னோட நல்லதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவெல்லாம் வந்து உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சமாச்சும் முழிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ இதுக்கப்புறமாவது." அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் கரெக்ட்டா ஹீரோயினோட ஆன்டி கால் பண்றாங்க. "என்னது கல்யாணத்த நிறுத்திட்டியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த பிசினஸே கிடைக்க போறதில்ல." அது இதுன்னு சொல்லி கத்துறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹான் கேட்டுறான். "இவ்வளவு நாளும் வந்துட்டு நீ இந்த பிரச்சனையில வாழ்ந்திருக்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் வந்து இது எதையும் சரியா கவனிக்கல." அப்படின்னும்போது, "நீ எங்க என்ன கவனிச்ச? உனக்கு என்ன கவனிக்கிறதுக்கோ இல்ல என்ன கேர் பண்றதுக்கோ உனக்கு டைமே இல்லையே. அதனால
எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. நான் இதை பத்தியும் கவலைப்படுற மாதிரியும் இல்லை. என்னோட லைஃப நான் நிம்மதியா தனியா வாழணும்னு நினைக்கிறேன். நீ என்னை விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றா. என்னை விட்டு போயிடுவேன்னு மட்டும் சொல்லாத, தயவு செஞ்சு. என்னால அது முடியவே முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்றான். வரலான்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. இது எல்லாத்துக்கும் நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவ ஆர்ட் பேஷண்ட். அவள என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். அதனாலதான் நான் இந்த விஷயம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து கரெக்டா சாங்கும் அவளோட அம்மாவும் பயங்கரமா இந்த கார் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி சாங்கோட அம்மா கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு நீ போ, நான் இது எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நைட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்க. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நீ தரல அப்படின்னா இதுக்கு அப்புறமும் நீ தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே ஒரு சான்ஸை கொடுத்துட்டு, சாரி ஹீரோ இல்ல, ஹானுக்கு ஒரே ஒரு சான்ஸை கொடுத்துட்டு இங்க இருந்து ஹீரோயின் போறா. அதுக்கப்புறம் ஹான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா காரை விட்டு கீழே இறங்கி இங்க சாங் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசுறான். அப்ப சாங் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றா. என் புள்ள வாழ்க்கையே போச்சு, எல்லாரும் சேர்ந்து இப்படி என் பிள்ளையோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சாங்கோட அம்மா ஏக்கச்சக்கத்துக்கு நம்ம ஆஸ்கார் நாயகியோட அம்மா எப்படி நடிப்பாங்க பாத்துக்கோங்க, அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே சாங் என்ன பண்றான்னா, அவளை எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு அவளை சேர்க்கறாங்க. இங்க இருக்க டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா சாங்கோட கசின் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இவ இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ தான் உயிரோட இருப்பான்னு. அவளை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மறுபடியும் அவ ஐசியூல இருக்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இவன் எதுவுமே சொல்லாம நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நானும் நைட்டு மீட் பண்றேன்னு சொன்ன ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, ராவோட ராவா ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கே வந்துடுறா. எங்க அவளோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு வந்திருக்கா. அவன் என்ன வெயிட் பண்ண சொன்னா, அவனுக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும்? அவன் பெரிய இவனா என்ன? அவன் சொல்றதெல்லாம் நான் எதுக்காக கேட்கணும்? நான் அதனாலதான் ஜாலியா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இங்க ஹீரோயினுக்கு புதுசா இவ இங்கேயே வேலை வாங்கி கொடுக்கறதாவும் ஒத்துக்கிறா ஃப்ரெண்டு. கரெக்டா ஒரு வாரத்திலேயே ஹானும் அவனோட செக்ரட்டரியும் ஹீரோயின் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றான். ஹீரோயினும் எடுக்கிறா. என்ன இப்போ உன் பிரச்சனை? இப்ப என்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு? ஆயிடுச்சேன்னா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் எனக்கு ஒரு போட்டோ அனுப்ப, அதுக்கப்புறமா நான் மத்தது எல்லாத்தையும் உன்கிட்ட பேசுறேன். இப்போதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் உன்னோட ஸ்டெப்னியா இருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. வேற வழியே இல்லாம இவன் ஹானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவகிட்டயே போயிட்டு நம்ம டிவோர்ஸ் கேட்போம் அப்படின்னு சாங் கிட்ட நேரா போய் கேட்கும் போது அப்பதான் அவ என்ன சொல்றேன்னா, இப்பதான் எனக்கு உடம்பெல்லாம் சரியாயி நான் வந்திருக்கேன். நான் உடனே உங்களை டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னா எங்க வீட்டுல அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாளுக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றா. அம்மாக்காரி அங்க வந்துடுறா. என்னது டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் மானத்தையே வாங்கலான்னு இருக்கீங்களா? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சமூகத்துல நான் நடமாடவா வேணாமா அப்படின்னு கத்துறா. குடும்பமே டிராமா கம்பெனி போல. அம்மா கத்திக்கிட்டே அது மயங்கடிச்சு விழுந்தது. அது மயக்கடிச்சு விழுந்ததை பார்த்த உடனே பொண்ணும் பக்கத்துல மயக்கடிச்சு விழுந்துருது. ஆட என்னடா கருமம் இது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி 2 ஆம்புலன்ஸா இந்த வாட்டி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஹீரோ. ஹான் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்றா. செம்ம கடுப்பாய் போனுக்கு நல்லா தூக்கி போட்டு உடைச்சிடுறான். கடைசியா இவனுங்க ஹீரோயின் எங்க வேலை செய்யறா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறானுங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த கம்பெனியோட பாதி ஷேர் எனக்கு வேணும். அந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓவா இருக்கணும். அது என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்பவே மொத்த ஷேரையும் வாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு போறா. பார்த்தா மீட்டிங் ரூம்ல சிஇஓவா நம்ம ஹான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நான் இங்க வேலை செய்யறதா இல்லையா அப்படின்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க நிலநடுக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்ப ஹானும் காலெல்லாம் தடுமாறி அங்கேயே விழுந்து அவனுக்கு அடிபட்டுடுது. இப்பதான் பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்த காட்டுறாங்க. இதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நிலநடுக்கம் வந்திருக்கு. அப்போ ஹீரோயின் அந்த இடம் பூராவும் நோண்டி நோண்டி இவன் இருக்கானா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு பாக்குறான். ஆனா ஹீரோயினோட கை பூராவும் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு.
அதோட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க வந்துட்டு அதையே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபிங்கர்ஸே கட் பண்ணி எடுக்கிற ரேஞ்சுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ அந்த அளவுக்கு என்ன காதலிச்ச. ஆனா இப்ப எங்க போச்சு அந்த காதல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்த உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அதுக்குதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு இப்போ உன் மேல காதலே இல்லடா. பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. நீயும் ஜஸ்ட் வந்து கிவ் அப் பண்ணு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றா. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இந்த செக்ரட்டரி வேற சும்மா இல்லாம, பாஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க செகண்ட் ஆயிட்டீங்க. பொண்ணுங்க உங்களை திரும்பி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு மொக்க பண்றான். நான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கசின்ஸ் கூட குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இத பார், என்னவோ டீனேஜ் பையன் மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காத. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவளை நிம்மதியா வாழ விடுறா. இது ரொம்ப போங்கா தெரியல நீ அவளை டார்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்றானுங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துக்கு வெயிட்ரஸ் மாதிரி சாங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்றா. இருந்தாலும் ஹீரோயின் அவளை கண்டுபிடிச்சிடுறா. எதுக்குடி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? கன்ஃபார்மா எனக்கு தெரியும் இதுல நீ ஏதோ கலந்திருக்கன்னு. நீ ஏன் குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவ என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு மருந்தை எடுத்து நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே அடிச்சிடுறா. ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுது. அப்படியே சோஃபால உட்காந்துடுறா. அந்த இடத்துக்கு ஹானும் வரான். அவனுக்குமே தெரிஞ்சிடுது. அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சாங்க அப்படியே ஜாலியா கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹான் அவள பார்த்து முறைச்ச உடனே சைலண்ட் ஆயிடுறா. அப்ப ஹான் என்ன கேக்குறான்னா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு இவ ட்ரக்க தான் வந்து மூஞ்சில கடாசிட்டு இருக்கா. ஹீரோயினும் அதை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கா. இல்ல நீங்க இவள தூக்கிட்டு போக கூடாது. இவ வந்து இப்போதைக்கு உங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாங் சொல்லும் போது, அதை நீ சொல்லக்கூடாது. மரியாதையா வழிய விடு. உனக்கு கொடுக்குற மரியாதையை நீயே கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினா செம போதையில இருக்கா. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போகவே மாட்ட. நாளைக்கு எல்லாமே மாறிடும். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுவேன். நான் டிவோர்ஸும் அவளை பண்ணிடுவேன். நம்ம இனிமே சேர்ந்துதான் வாழ போறோம். நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் சுயநினைவு வந்துடுது. வந்த உடனே மரியாதையா என்னை விடு. எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்கலன்னா உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போதைக்கு என்ன தவிர உனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனீன்னா கூட உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நீ என்னை வெறுத்தாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்க பாட்டில உடைச்சு அவ கையில கிழிச்சுக்கிறா. இந்த வழியாலையாவது நான் கொஞ்சம் தெளிவாவேன். தயவு செஞ்சு நீ என் பக்கத்துல வராத. ரோட்ல போற நாய் கூட கூட நான் இருந்தாலும் இருப்பேனே தவிர உன் கூட நான் இருக்க மாட்டேன். உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஷின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு உன் கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்பதான் உடனே ஹான் என்ன சொல்றானா, அவளை நீ தொட்ட மவனை நீ கெட்டடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே அதுக்கு ஷென் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ இவ பக்கத்துல வந்ததுக்கே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். இவ என்னோட பொண்டாட்டி. நீ பக்கத்துல வந்த உன்னை என்ன பண்ணுவன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹானை மிரட்டிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் தான் சொன்னேன்ல ரோட்ல போற நாய் கூட கூட இருப்பேன். ஆனா உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. அடியே கண்டிப்பா இப்ப நீ என்ன தெரு நாயின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லியிருக்கணுமா என்ன? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல அப்படின்னு திட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறந்து பாக்குறா. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு 6 வயசு குழந்தை படுத்துட்டு இருக்கு. ஐயோ நான் எதனா டைம் டிராவல் பண்ணி எங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து போய் அலறி அடிச்சு எழுந்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஷென் வந்து என்ன சொல்றான்னா, இந்த குழந்தை என் குழந்தை தான் அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ரூமர் தான் இருந்தது. அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமா இவ என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்றான். இந்த பிள்ளை ஹீரோயினை பிடிச்சிட்டு நீதான் என் அம்மா நீதான் என் அம்மான்னு சொல்லுது. உடனே ஷின் என்ன சொல்றான்னா, நீ வெளியில போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அனுப்பி வச்சிடுறான். அடேய் நீ கூட அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஆனா எப்படி எப்படியோ இருந்திருக்கடா அப்படின்னு ஹீரோயின் கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஷின் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது. நான் ஒரு நாள் வந்துட்டு பயங்கர போதையில வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு தெருவுல இந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. அப்ப இந்த குழந்தைக்கு வெறும் 8 மாசம்தான். யாரோ நடு தெருல போட்டுட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து என்னோட குழந்தையாதான் இவளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாம் ஆதாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆதாரத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை. இந்த குழந்தைக்கு மூளையில ஒரு கட்டி இருக்கு. சின்ன வயசுலயே அது இருந்ததுனாலதான் அவளோட அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க.
அதனாலதான் நான் இவ்வளவு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அவளை காப்பாத்தவே முடியாத சுச்சுவேஷன்ல அவளோட ஒரே ஆசை அவளுக்கு ஒரு அம்மா இருக்கணும்ன்றது. அதுதான் நான் வந்துட்டு எப்படியாவது அவளுக்கு நிறைவேற்றணும் அந்த ஆசையன்னு நான் ஆசைப்படுறேன். நீ மட்டும் மனசு வச்ச அப்படின்னா கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒரு அப்பாவா, அம்மாவா அவளுக்கு இருக்கலாம். நான் உன்னோட விஷயத்துல எதுலயும் தலையிட மாட்டேன். நீ உன்னோட விருப்பம் போல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு உள்ள வந்துடுறா. நான் உங்களை அம்மனை கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா கூப்பிடு அப்படின்னு சொல்றா. ஷின்னுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நீ வந்து மனசு வச்ச அப்படின்னா இந்த கல்யாணத்தையே நம்ம அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். அது உனக்கு பிடிச்சா அப்படின்னு சொல்றான். உடனே பிடிச்சாதானே, சரி சரி ஆக வேண்டிய வேலையை பாரு, நம்ம நம்மளோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்காக சாங்க கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு. அப்புறம் பார்த்தா தெரியுது எதிர்க்க நம்ம ஹீரோயினும் ஷின்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. அவ்வளவுதான், இவன் செம ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். செம கடுப்பான ஹான் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஷின்னோட மூஞ்சிலேயே குத்து விட்டுறான். அவ்வளவுதான், அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருது. ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுறான். இவன் வந்து உன்னோட புருஷனா, உனக்கு மனசாட்சி இல்ல, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் கூட எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவனே ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியல. அதே மாதிரிதான் வந்துட்டு ஹீரோயினுக்கும் புரியல, ஷின்னுக்கும் புரியல. அவன் உன்னை அடிச்சுட்டு அவன் என்னடா ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கான். சரி சரி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், நமக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அவன் வந்து ஒழுங்கா சாப்பிடாம குடிச்சு குடிச்சு அவனுக்கு வயித்துல புண்ணு அதிகமாயிடுச்சான். அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இவன் இங்க உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் மட்டும் அந்த சர்டிபிகேட்டை போட்டோ எடுத்து அனுப்பாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அடி சண்டாளி, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இப்ப என்னத்துக்கடி நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். நேரா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறான். சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். உள்ள போகாதடான்னாலும் ஹீரோயினை தள்ளி விட்டு உள்ள போயிடுறான். நான் இங்கதான் இருப்பேன், நீ தான் என்ன பாத்துக்கணும், எனக்கு எப்ப உடம்பு சரியில்லைனாலும் நீ தானே பாத்துக்குவ. ஆனா எப்படி நீ என்ன அங்க ரத்த வாந்தி எடுத்தவன விட்டுட்டு வந்த, உனக்கு மனசாட்சியே இல்லாம போயிடுச்சா, காதல் இல்லாம போயிடுச்சா அப்படின்னும் போது, உண்மைதான், எனக்கு வந்து உன் மேல சுத்தமாவே காதல் இல்ல. நான் என்ன உனக்கு பண்ணணும், இல்ல எனக்கு என்ன உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நீ என்ன வெறுப்பேத்துறதுக்காக தானே பண்ண, உண்மையை சொல்லு, வெறுப்பேத்துறதுக்காக தானே பண்ண, சீக்கிரமா அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, நானும் இவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா செக்ரட்டரிக்கு போன் பண்ணி, இதை பார், இங்க ரோட்ல தெருநாய் சேர்த்து கிடக்குற மாதிரி உன்னோட ஓனர் சேர்த்து கிடப்பான்னு நினைக்கிறேன், அவனுக்கு ரொம்ப முடியல, அவன் இன்னமும் என் வீட்டை விட்டு போக மாட்டான், நீ ஏன் வந்து அள்ளி போட்டுக்கிட்டு போ தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவன் யோசிக்கிறான், இவளுக்கு கொஞ்சமும் நம்ம மேல லவ்வே இல்லையா, நம்மள அவ்வளவு வெறுக்கிறாளா, மனசாட்சியே இல்லாம பேசுறாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வந்து பயங்கர க்ளோஸா இருக்கா அந்த குழந்தை கூட. அப்போ நம்ம ஷின்னோட அம்மா, அந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுடா, அந்த குழந்தைய எவ்வளவு அளவு நல்லா பாத்துக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவன் மனசுக்குள்ள வந்து எப்படியாவது ஹீரோயின் நம்ம ஒய்ஃபாவே நம்ம கூடிய அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஹானுக்கு தெரிய வருது, அன்னைக்கு நைட்டு வந்து இவன் நடு ரோட்ல விட்டுட்டு வந்தான் இல்லையா, அங்க ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றது செக்ரட்டரி சொல்றான். இன்னமும் அந்த பிளட் அப்படியே அங்கேயே இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் லாஜிக் கிடையாதுதான், இருந்தாலும் நம்ம நாடகம் தானே பார்த்துதான் ஆகணும். அங்க அவன் போன உடனேயே வந்துட்டு அவனுக்கு அப்படியே நெஞ்சு வலி வருது, அங்கேயே மயங்கி விழறான். நெஞ்சு வலியில அவன் இறந்துட்டான். ஆக்சுவலா இறந்த உடனேயே நம்ம ஹீரோயின் போன அதே இடத்துக்கு இவனுமே போறான். ஹீரோயின் கிட்ட சொன்ன அதே விஷயத்தையே வந்து இவன் கிட்டயும் சொல்றாரு அவரு. உனக்கு திரும்பவும் போய் உயிர் வாழணும் பூமியில அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, நீ வந்துட்டு உனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவோ அதை கொடுத்துட்டு போ அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க வந்துட்டு ஷாஷா கிட்டயும் இதையே தான் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவகிட்டயும் நான் இதையே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ என்னது இங்க கொடுத்தா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போதுதான், அவ உன் மேல இருக்க காதலை தான் இங்க கொடுத்துட்டு போனா, அவளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் லைஃப்ல திரும்பவும் அவ கொடுத்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு.
நான் என்னோட மொத்த வாழ்க்கையையும் கொடுக்குறேன். நான் பண்ண தப்புக்கு அவகிட்ட போயிட்டு ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் தான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்றான். உடனே அவருமே சரி ஓகே நீ 3 மாசம் வந்து பூமியில உயிர் வாழ்வ. திரும்பவும் நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்றாரு. அதோட மறுநாளே வந்து ஹீரோயின பாக்குறதுக்காக ஹான் போயிடுறான். அவளுக்காக எக்கச்சக்கமான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான். அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் கடுப்பு தானே ஆவா. அது எல்லாத்தையும் தூக்கி கடாசுறா. நீ எதுக்காக இப்படி என் பின்னாடியே சுத்தி என்ன டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு என்ன நிம்மதியா வாழ விடு. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு உன் கூட வாழணும். தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி கதறான். இத பாரு எனக்கு உன் மேல லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறா. அப்பதான் வேக வேகமா இவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை பொறிச்சு இழுத்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இது எல்லாமே என்ன நடக்குது என்ன உண்மை அப்படின்றது உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ன புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்றான். அப்பதான் பார்த்தா நம்ம சாங் இருக்கா இல்லையா, அவ ஐசியூல இருக்கா. அந்த டாக்டருமே வந்து நீங்க திரும்பவும் திரும்பவும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அவ மறுபடியும் ஐசியூல தான் இருக்கா. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் அவ உயிர் பழைக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன கலாய்க்கிறா அப்படின்னு பார்த்தா, நீங்க இதையே 7 மாசமா சொல்லின்னு இருக்கீங்க. 1 மாசத்துல செத்துருவா, 1 மாசத்துல செத்துருவான்னு. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகலையே. ஆக்சுவலா நீங்க தான் ஏதோ சரியில்லாத டாக்டர்ன்னு நெனைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டோட க்ளோஸ் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அவங்கள இங்க உடனே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டாக்டருக்கு பகீர்னு ஆயிடுது. நீ என்னதான் கஷ்டப்படுத்துற அப்படின்னு பார்த்தா, எதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட நம்பிக்கை இல்லாம இப்படி கேவலமா பேசி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றா. எப்போ வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரோட லைஃப்குள்ள நடுவுல அவ வந்தாலோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாமே அவ பொய்யா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அது பொய்யா அதை ஏத்துக்க நீ தான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்றா. என்ன ஆச்சு அப்படின்னு இப்பதான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே இவ என்ன பண்ணிருப்பா சாங் அப்படின்னா, படிக்கட்டுல இருந்து அவளே கீழே உருண்டு விழுந்துட்டு எதுக்காகக்கா என்ன தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஐசியூவை ஆக்ட் பண்ணி ஐசியூ ரூம்குள்ளார வந்து சாங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத காட்டுறாங்க. அவ தலையை பிச்சுக்கிட்டு அங்கேயே நடந்துகிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் ஹான் பாத்துறான். இதுக்கு மேல உள்ள இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்துடுறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க மேல இருந்த லவ்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் பயங்கரமா உங்களை லவ் பண்றேன். உங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு கெஞ்சுறா. ஆனா ஹானுக்கு செம்ம கடுப்பாயிடுது. கடைசியா நம்ம ஷின்னும் வந்து டாக்டரை கூட்டிக்கிட்டு அங்க வந்துடுறான். வந்த உடனே டாக்டரும் உட்காந்து இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டு நம்ம சாங்கியும் வந்து செக் பண்ணிடுறாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு இருக்க நோயுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பவும் நான் சொல்றேன், ஒரு ஃப்ராடு ஒரு முட்டாள் 2 பேருமே வந்து பர்ஃபெக்டான மேட்ச். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் நம்ம ஹான நக்கல் அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த உலகத்துல இந்த டாக்டருக்கு எங்க போனாலுமே வந்து வேலையே கிடைக்க கூடாது, அந்த மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட லைஃப்ல பெரிய ஆளாயிடுறா. அதுக்கப்புறமும் வந்து நம்ம ஷின் என்ன கேக்குறான் அப்படின்னா, இதுக்கப்புறமும் என் கூட உன்னோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சாரி என்ன மன்னிச்சிடு. கண்டிப்பா என்னால அது முடியவே முடியாது. நான் என்னோட லைஃப தனியா சிங்கிளாவே வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹானோட லைஃப்லயும் வந்து 3 மாசம் முடிய போகுது. அவனோட கடைசி நாள் இன்னைக்குதான். ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இதுக்கு மேல நீ ஹாப்பியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதுக்கப்புறம் எனக்கு லைஃபே கிடையாது. இன்னைக்குதான் நான் வந்து கடைசியா உன்னை பார்க்க போறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போவாவது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் தான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். மனுஷங்க எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. அது அவங்க சைட்ல இருந்து கரெக்டா தெரியும். ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களோட பிரச்சனை அது என்னன்றது உனக்கு புரியாது இல்லையா? சோ நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் உனக்கும் இல்ல. உன்னோட லைஃப நீ பாரு. என்னோட லைஃப நான் பாக்குறேன். நான் வந்துட்டு உனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ஃப்ரீயா இண்டிபெண்டான ஒரு லைஃப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழவும் போறேன். இதை தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். நீ அதனால சந்தோஷமா
இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷின் கடைசியாவும் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேக்குறான், உண்மையாவே நீ வந்துட்டு என் கூட வாழ மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது நோ மீன்ஸ் நோ அப்படின்னு தல டைலாக்க சொல்லி முடிச்சிடுறா. ஸோ இதோடயே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி யார் இதுல ஹீரோன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.